வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது இண்டிவிஜுவல் ஹவுஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல ஏஎஸ் பிளாக்ல சாந்தி காலனில 3rd ஸ்ட்ரீட்ல இருக்கும். இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்க போலாம் வாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 40 ஃபீட் ரோடு, ரொம்ப ஸ்பேஷியஸான ரோடு. அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்பேஷியஸான ரோட்ஸ். ஸோ இப்ப நம்ம 40 ஃபீட் ரோட்ல இருந்து இந்த ஆரோவில்ல பிளாட்ஸ்ன்னு சின்ன லேஅவுட் இருக்கு, அது உள்ள போறோம். இதனுடைய அப்ரோச் ரோடு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 30 ஃபீட் வரும். சின்ன கேட்டட் கம்யூனிட்டி மாதிரியான ஒரு லே அவுட். இதுக்குள்ளதான் நம்ம பார்க்க போற இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் இருக்கு. நம்ம பார்க்கலாம். ரொம்ப காமான லொகேஷன். இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமா அமைதியா இருக்கும். இங்கிருந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சஸ் ரொம்ப பக்கம். அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட் என்ன அப்படின்னா உங்க லே அவுட்ஸ் பிளான்டு லே அவுட். சிட்டிலே ஒன் ஆஃப் த பிளான்டு லே அவுட்னா அண்ணா நகர் மட்டும்தான். இந்த 30 ஃபீட் ரோட்ல இருந்து இந்த பிரைவேட் ரோடுக்கு நம்ம போறோம். இது வந்து அரௌண்ட் 12 ஃபீட். இங்க வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ப்ராப்பர்ட்டிஸ் தான். இது வந்து காமன் அப்ரோச் ரோடு தான். இங்கே நமக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்கு. இது வந்து டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 3600 ஸ்கொயர் ஃபீட். அதுல நம்ம பார்க்க போறது வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போற இண்டிவிஜுவல் ஹவுஸ். கீழே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 BHK இருக்கு. சைட்ல நம்ம அதை வெளியில இருந்தே பார்ப்போம். ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் அவைலபிளா இருக்கு. இங்க ஒரு 2 BHK. கவர்டு கார் பார்க்கிங். நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. இங்க வந்து மழை காலங்கள்ல தண்ணி தேங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஏன்னா மேடான பகுதி. இப்ப நம்ம இந்த 2 BHK ஹவுஸ் பார்க்க போறோம். கீழே நம்ம பார்த்தது கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு 2 BHK இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் ஒரு 2 BHK இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற பால்கனியை பார்த்துருவோம். ரொம்ப ஸ்பேஷியஸான பால்கனி. எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு நீங்களே பாருங்க. இங்க சிட் அவுட்டும் இருக்கு. நல்லா காமான லொகேஷனா இருக்கும். உங்களுக்கு நேச்சரை என்ஜாய் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸா இருக்கும் இந்த சிட் அவுட்டை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ட்ரன்ஸ் ஏரியா. இப்ப நம்ம உள்ள ஹால் ஏரியா பார்க்க போறோம். இந்த 2 BHKல இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெண்ட்டுக்கு யூஸ் பண்ணனாலும் ரெண்ட் கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம், இல்ல நீங்க சொந்தமா யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஒரு 2 BHK, மேல ஒரு 2 BHK. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் as well as நீங்களும் இங்க ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இது வந்து ஸ்பேஷியஸான ஹால் ஏரியா. இங்க வந்து டோட்டலா நம்ம கிட்ட 2 பெட்ரூம்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹால் ஏரியா பார்த்துருவோம். இதுல வந்து ஸ்பெஷலா இன்னொன்று நான் டிஃப்ரெண்டா பாக்குறது என்ன அப்படின்னா இங்க ஒரு எலிவேட்டட் டைனிங் பிளஸ் கிச்சன் ஏரியா. இங்க பாருங்க, தனியா ஒரு ஹைட் மட்டும் இங்க டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்பேஷியஸான கிச்சன் ஒன்று பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டு வந்து பண்ணியிருக்காங்க. இங்க டைனிங் ஏரியா தனியா, இங்க பூஜை ரூமும் தனியா ஒன்று இருக்கு. இதுதான் பூஜை ரூம். இங்க வந்து நமக்கு வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்ல நமக்கு சர்வீஸ் ஏரியா இருக்கு. இங்க வாஷிங் மிஷின், பால்கனி, ரெண்டும் சர்வீஸ் ஏரியா பிளஸ் பால்கனி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஷியஸான ஒரு கிச்சனும் இருக்கு. ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இங்க நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. உங்களுக்கு ஓப்பன் கிச்சனாகவும் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இதுதான் பெட்ரூம் நம்பர் 2. இதுவும் ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. செமி ஃபர்னிஷ்டு. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வார்ட்ரோப்ஸ் பிளஸ் மேல வந்து லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வருது. இங்க வந்து வெஸ்டர்ன் கிளாசட்டோட ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு ஆப்போசிட்ல நமக்கு இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமும் ஸ்பேஷியஸான பெட்ரூம்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 2 காட்ஸ் ஆல்ரெடி இருக்கு. வேணும் அப்படின்னா 6x4 காட் பிளஸ் ஸ்டடி டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி இவங்க ஷெல்ஃப்ஸும் வச்சிருக்காங்க.
உங்களுக்கு செமி ஃபர்னிஷ்டு வார்ட்ரோப்ஸ், மேலே உங்களுக்கு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 1800 ஸ்கொயருக்கான ஸ்பிளிட். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 3600 ஸ்கொயர் ஃபீட். அதுல இந்த பகுதிக்கு அந்த பக்கம் ஒரு பிளாட்டு, இது ஒரு பிளாட்டு. ஸோ சேலபிள் ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 1800 ஸ்கொயர் ஃபீட். உங்களுக்கு அதுவும் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் என்ன அப்படின்னா அதுல கீழ் போர்ஷன் வந்து ஆக்குபைட் பை அனதர் ஓனர். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடிஎஸ்ல வரும். ஸோ உங்களுக்கு இந்த 1800 வந்து ஃபுல் லேண்ட் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா 900 யூடிஎஸ் பில்டப் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த 1800 ஸ்கொயர் ஃபீட் போதும் அப்படின்னா இங்க நீங்க டெம்பரரியா க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் டெமாலிஷ் பண்ணிட்டு நீங்க தனியா கட்டிக்க போறீங்கனாலும் உங்களால பண்ணிக்க முடியும். இப்போ இருக்கிற ஸ்டேஜ்ல ஆசிட்டிஸ் நீங்க யூஸ் பண்ணனாலும் நீங்க ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ரோச் க்ளோஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு இந்த 1800 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்துடும். ரீசெண்டா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியான அந்த யூடிஎஸ் மெத்தட்ல வர ரெஸ்ட் ரூம். இப்போ இந்த ஃபிளாட்டையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு, மாஸ்டர் பெட்ரூம். ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. இங்கேயுமே உங்களுக்கு 6x4 காட் ஒன்று போட்டிருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு செமி ஃபர்னிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. கீழே வார்ட்ரோப் இருக்கு. ரொம்ப லென்த்தான லாஃப்டும் இருக்கு. இதுவுமே வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு போர்ஷன் நம்ம அங்க பார்த்தோம். இது இந்த போர்ஷனோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஹால் ஏரியா இருக்கு, கம் டைனிங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து உங்களுக்கான ஸ்பேஷியஸான ஒரு காம்பாக்டான ஒரு பெட்ரூம் இருக்கு வித் அட்டாச் டாய்லெட். பட் டாய்லெட் ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் கவர் பண்ணி வச்சிருக்காங்க. வார்ட்ரோப் ஒர்க்கிங் இல்ல, அதுக்கு பதிலாக ஷெல்ஃப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியே போறதுக்கான வழி. ஸோ இதுக்கு தனி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா இங்கதான். ஸோ நம்ம கீழே இருந்து வரும்போது இந்த வழியா ஏறி இது தனி போர்ஷனா இன்கேஸ் நாளைக்கு இருக்கு அப்படின்னா தனி போர்ஷனா யூஸ் பண்றதுக்கான இவங்களுக்கான அப்ரோச் வந்து இதுதான். 1800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியா, 3600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டப் ஏரியா ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியா, 3600 பில்டப் பிளஸ் இந்த பில்டப் அண்ட் யூடிஎஸ் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சைட் விசிட் வேணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம உங்களுக்கு கொண்டு வரோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நம்ம இப்போ டெரேஸ் பார்க்கலாம். இந்த ஏரியா ஓடிஎஸ் மாதிரி கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டெரேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பிளாட்டோட டைமென்ஷனுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். பிளாட் டைமென்ஷன் வந்து 45 ஃபீட் ஃப்ரண்டேஜ், 45 ஃபீட் லென்த். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி.